வணக்க நண்பர்களே! இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஒரு 3 விதமான காய்கறி எடுத்திருக்கிறேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பீர்க்கங்கா, இன்னொன்னு வந்து பீட்ரூட்டு, இன்னொன்னு பார்த்தீங்க அப்டின்னா, மேரக்காய். இது கூட வந்து நீங்க முள்ளங்கி தோலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்கா தோலு, பீட்ரூட் தோலு, மேரக்காய் தோலு, முள்ளங்கி தோலு இது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம தூக்கி குப்பையில போட்டு வேஸ்ட் பண்ணாம, இது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இனிமேல் வந்து சமையல் செஞ்சு சாப்பிடலாம். இதுல எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, தனித்தனியா நீங்க சட்னி வச்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நம்ம நார்மலா சட்னி செய்வோம்ல, சேம் அதே மெத்தடு தான். இந்த சட்னி செய்றதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய ஊத்திட்டு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கொஞ்சமா வேர்க்கடலை போட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சமா பார்த்தீங்கன்னா தேங்காய், சின்ன புளி வச்சு நல்லாவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சு இந்த தோல வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில போட்டோம் அப்டின்னா, கூட காரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பச்சை மிளகா வேணுனா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல வரமிளகா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்க இதில நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் மிக்ஸியில போட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு, நம்ம இட்லிக்கு, தோசைக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்டின்னா, ரொம்பவே வந்து டேஸ்ட்டா இருக்கும். சேம் இதே மெத்தட்ல வந்து நீங்க எல்லா தோலோட சட்னியும் வந்து தனித்தனியா செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இந்த தோல வந்து இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.